ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்த இந்த சாயப்பா, நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் சகல சந்தோஷங்களையும் உன் வாழ்க்கையில் தரப்போகிறேன். நீ அதுக்காக பெருசாக எதுவும் கஷ்டப்பட வேணாம். எந்த சூழ்நிலையிலையும் உன் மனசை மட்டும் நீ அமைதியாக வச்சுக்கிட்டினா போதும். அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை, சிறந்த ஆறுதலும் இல்லை. கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தத்தான் போகிறேன். இந்த சாயப்பாவின் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு முழுவதுமாக கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நானே உன்னை தேடி வந்து உன் வீட்டில் உன்னுடனேயே இருக்க போகிறேன் என் செல்லமே. மற்றவங்க எல்லாரையும் மறந்துட்டு உன் வாழ்க்கையை மட்டும் நீ பெருசாக நினன்னு நான் ஒருபோதும் சொன்னது கிடையாது. நான் சொல்கிறதெல்லாம் உன் வாழ்க்கைக்கும் உன்னுடைய சிந்தனைகளுக்கும் உன் ஆசைக்கும் நீ முக்கியத்துவம் கொடு. அதுக்கப்புறமா மற்றவங்களையும் யோசின்னு சொல்கிறேன். எப்போவுமே நீ சுயநலமாகவும் இருக்கக்கூடாது, குழந்தை குட்டின்னு மற்றவங்களையே மட்டும் யோசிக்கவும் கூடாது. என் அன்பு குழந்தையான நீயும் எனக்கு முக்கியம்தான், எல்லாருமே எனக்கு முக்கியம்தான். எந்த ஒரு சிறு பிரச்சனைக்காகவும் யாருடையும் சண்டை போட்டு நீ விலகி நிற்க யோசிக்காதே என் செல்லமே. உன் வாழ்வில் நீ இழப்பது எதுவாக இருந்தாலும் அது உன்னுடையது அல்லங்கிறத புரிஞ்சுக்கோ. அதை நான் தானே இந்த பூமியில் உனக்கு கொடுத்தேன். ஒரு விஷயத்தை உனக்கு கொடுத்த நானே அதை உன்னிடமிருந்து இழக்கும்படி செய்கிறேனா, அது நிச்சயமா உன் நன்மைக்காகவும் அது உனக்கு சரி வராதுங்கிறதுக்காகவும் தான்றதை தெரிஞ்சுக்கோ. யாராவது உனக்கு உதவி செய்வார்களே ஆனால் ஒரு நாளும் அவர்களுக்கு துரோகம் செய்யாதே. பாவத்திலேயே கொடிய பாவம் என்னன்னா அடுத்தவனை நம்புறவங்களுக்கு துரோகம் செய்வதுதான். நீ எப்போதும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கிறாம இருக்கிறது மட்டும் முக்கியமல்ல, யாருக்கும் துரோகம் செய்யாம எப்போதும் எல்லாருக்கும் உண்மையுள்ள நல்ல பிள்ளையாக இரு. சில நேரங்களில் சில விஷயங்கள் உன் மனசை காயப்படுத்தும்படி நான் ஏன் செய்கிறேன்னா, அந்த காயங்கள் மட்டும்தான் உன்னை நேர்த்திப்படுத்த முடியும் என்பதற்காக தான். சில விஷயங்கள் உன் மனசுக்கு பிடிக்காததா, உன் மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக நடந்தா அதை பற்றி கவலைப்படத்தை நிறுத்திட்டு அதை ஏற்றுக்கொள்ள பழகு. ஒரு கஷ்டமான விஷயம், ஒரு தப்பாக உனக்கு தோணுது ஒரு விஷயம், அது உன் வாழ்க்கையில் நடக்குதுன்னா நான் உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்கி உனக்கான சுற்றி இருக்க மனிதர்களை அடையாளம் காட்டத்தான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. வலியையும் வேதனையும் அனுபவிக்கிற உன் வாழ்க்கையில் இனி உன் கூடவே தான் நான் இருப்பேன். நீ பயத்தை தூக்கி போட்டுவிடு என் செல்லமே. உன் வாழ்க்கை முழுவதுமே கஷ்டங்களும் துன்பங்களுமாகவே இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத. என்ன நடந்தாலும் அதை உனக்கு சாதகமாக மாற்றி உனக்கான நல்லதாக நான் நடத்தி கொடுக்குறேன். சாயப்பா, என்னை யாருமே கொஞ்சம் கூட மதிக்கலை, என் வார்த்தைகளுக்கும் யாரும் முக்கியத்துவம் கொடுக்கல. நான் என்னதான் பொறுமையாக சரியாக நடந்துக்கிட்டாலும் எல்லாரும் சேர்ந்து என் மனசை வேதனைப்படுத்துகிறாங்கன்னு நீ ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னதை கேட்டுதான் உன்னை காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்தேன். இனி நீ எதற்காகவும் வருத்தப்படாத அளவுக்கு, எல்லார் முன்பும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கை முழுவதையுமே நான் சரி செஞ்சு தர்றேன். நீ எப்போதும் உறுதியோடு இருந்தால் இறுதியில் நிச்சயமாக நீதான் ஜெயிப்பாய் என் செல்லமே. உனக்கு பக்கத்துணையாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்காக சோகமாக இருக்கிறாய்? நீ வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கலை. தேவையில்லாத விஷயங்களை மட்டும்தான் உன்னை விட்டு நான் அகற்றி வச்சிருக்கேன். தேவையற்ற மனிதர்களின் பழக்கமும் உனக்கு வேணான்னு தான் சில மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சிருக்கேன். எப்போவுமே ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டு என்னையே நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா கூடிய சீக்கிரம் அனைத்தையும் நான் சரி செஞ்சிடுவேன். உன் துயரங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி உன்னையும் உன் குடும்பத்தையும் வாழ வச்சு என் பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக தான் இந்த சாயப்பா இப்போது உன்னை தேடி வந்தேன். உன்னை கீழே விழுக வச்சவங்க முன்பாகவே எழுந்து நிற்க வைப்பேன். உன்னை அள வைத்தவர்கள் முன்பாகவே உன்னை வாழ வச்சு காட்டுவேன் என் செல்லமே. யாராவது உனக்கு கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுக்குறாங்கன்னா ஓம் சாய்ராம்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ எந்த அளவுக்கு பொறுத்து போறியோ அந்த அளவுக்கு துன்பமெல்லாம் உன்னை விட்டு விலகி இன்பம் மிக பெரியதாக உன் வாழ்வில் வந்து சேரும்.
ஒவ்வொரு சோதனை வரும்போதும் ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதும் வாழ்க்கையில் நான் உனக்கு ஏதோ ஒரு பாடத்தை புரிய வைக்கிறேன்றதை நீ தெரிஞ்சுக்கோ. இந்த சாயப்பா எந்த விஷயத்தையும் காரணமில்லாமல் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. ஒரு குளத்து நீரை கலங்கடிக்கணும்னா யார் வேணாலும் அதில் குப்பையை போட்டு குளத்து நீரை கலங்கடிக்க முடியும். ஆனால் அந்த கலங்கி போன குளத்தை தெளிய வைக்கணும். அந்த குளத்து நீர் சுத்தமானதாக மாறணும்னா அந்த குளத்தால் மட்டும்தான் முடியும். அந்த குளமே கொஞ்ச நேரம் அமைதியாக விட்டால் குப்பையெல்லாம் அடியில் படிய வச்சுட்டு மேலே தெளிவான நீரை உருவாக்கும். அதே போல தான் உன்னுடைய மனசையும் கலங்கி போயிருக்க மனசை தெரிய வைக்கக்கூடிய பிள்ளையாக குப்பைகளையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உன் மனசை தெளிவாக வச்சுக்கோ. என் மீது அதிக நம்பிக்கை கொண்ட உன்னை எந்த வகையிலும் நான் காயப்படுத்த மாட்டேன் என் செல்லமே. உன்னை பெற்றவங்களுக்கு நீ எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குற, அவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு நீ பணிவாக பொறுமையாக நல்லபடியாக நடந்துக்கிறங்கிறத தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன் பெற்றவங்களை மறந்துட்டு நீ என்னை வணங்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நானே அதனால தான் அப்பாங்கிற பதவியை ஏற்றுக்கொண்டுள்ளேன். உன்னை பெற்றவங்களை விட உனக்கு சிறப்பானவங்க, அவங்கள விட உனக்கு நல்லது நினைக்கிறவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது என் செல்லமே. பெற்றவர்களுக்கு கொஞ்சம் வயசு ஆக ஆக அவங்க சிறு குழந்தை போல ஏதாவது ஒன்றை செய்யலாம், அப்படி நடந்துக்கலாம். ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காகலாம் அவங்கள மதிக்காமல் தனியாக தவிக்க விடுறதும் வெளியே துரத்தி விடுறதும் கூடாது. நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவங்க இதை செஞ்சுருந்தாங்கன்னா நீ இப்படி வளர்ந்து ஆளாகி இருக்க முடியாதல்லவா. நீ உன் பெற்றோர்களை எப்படி நடத்துகிறாயோ அதே நிலைமை தான் உனக்கு நாளைக்கு வரும். இதுதான் உன் தலைவிதிங்கிறத நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. உன்னை பெற்றவங்களுக்கு உரிய மரியாதையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பையும் அக்கறையும் கொடுத்து பார்த்துக்கோ. இந்த சாயப்பா உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி செய்கிறேன். நாளைக்கு என்ன நடக்குமோ அடுத்து என்ன ஆகுமோன்ற பயமே உனக்கு வேண்டாம். நான் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கிறதால, அதுவும் உன் வீட்டுக்கே வந்து உனக்கு துணையாக உக்காந்ததால இனிமே எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும். நீ செய்த நன்மையும் தீமையும் அதற்கு உண்டான பலனை இப்போது உன் வாழ்க்கையில் கொடுக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோ. நீ உறவுகளோடு இருக்கும்போது இந்த சாயப்பா உன்னை விட்டு கொஞ்சம் தூரமாக விலகி இருப்பேன். ஆனால் நீ தனியாக தவிக்கிறேன்னு தெரிஞ்சா உனக்காக நான் ஓடி வந்துடுவேன் என் செல்லமே. உன்னால் முடிஞ்சதை நீ மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணுன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அதுதான் இறை தொண்டை விட இன்றியமையாததாக இருக்கிறது. நீ இப்போது எனக்காக ஓடி வந்து அதை செய்யணும் இதை செய்யணும் பூஜை பண்ணணும் என் காணிக்கையா உண்டியல்ல காசு போடணும் கேட்கல. இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உன்னால் முடிஞ்ச சாப்பாடோ அல்லது காசோ பணமோ உடையோ கொடுத்து உதவுனினா அதை நானே உன்னிடம் நேரடியாக வந்து பெற்றுக்கொண்டு அதற்குரிய பலனை பரிசாக பொக்கிசமாக உன் கைகளில் கொடுப்பேன். மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உன்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் யோசிக்காம அன்பை கொடு. அந்த அன்பே அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் என் செல்லமே. இந்த சாயப்பாவின் ஆசையோடு முடியாது என நீ நினச்ச காரியத்தையும் முடிச்சு காட்டுவாய். ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே என் செல்லமே.